அந்த நிதிகளில்தான் நின்று சத்தியம் காப்பவளே, ஐமகமாயம்மா ஞானமல தாயம்மா, அம்மா அது தொழில் கட்ட குடும்ப கட்டோ குலதெய்வ கட்டிருந்தா, அம்மா நீ கட்டுடுச்சி வாரும் அம்மா நல்ல குறி தாரும் அம்மா, அந்த நிதிகளில் தான் நின்று சத்தியம் காட்பவளே, அம்மா நான் வேண்டும் தெய்வம் நீ இருக்க, நீ இருக்க அழைக்கும் தெய்வம் துணை இருக்க, சொல்ல குறி தப்பாம நல்ல வாக்கு தாரும் அம்மா. அம்மா உனக்கு தேவையான்னு கேட்குறேன். இப்போ 4 நாள் நம்மளோட இருந்துட்டு, நம்ம வீட்டோட இருந்துட்டு, மாமியா நாத்தனார்னு உறவு கொண்டாடிட்டு, 4 நாள் நம்ம வீட்டில் இருந்து சோத்தாக்கி போட்டுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு, மாமியார் நாத்தனார் என் மாமியார் மாதிரி யாரும் இல்லை, நாத்தனார் மாதிரி யாரும் இல்லைன்னு இருந்துட்டு 4 நாளில் அந்த வாழ்க்கை கசந்து வேணான்னு போயிடுச்சு. இப்போ திரும்ப உங்ககிட்ட பேசி அந்த வாழ்க்கை அது ஒழுங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி உனக்கு இன்னொரு விஷயம் காதுக்கு வரும். அன்றைக்கி நீ யோசிப்ப, ஐயோ அன்றைக்கே நம்ம வேணான்னு ஒருத்தர் சொன்னாங்க, வேணான்னு நம்ம நகர்ந்து வந்துட்டோங்கிறத நீ உணருவேன். இப்போ பொண்ணு கொடுத்து இப்போ பார்த்துக்கிறீங்கள பொண்ணு, அது ஜாதகம், அது பேர் தெரியுமா? அது பேரில் சொல்லுங்க கூப்பிட்டாங்க. சரி நான் இங்கே போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் பேசிக்கலான்னு. எப்போ போய் பார்க்குறீங்க? அடுத்த வாரத்தில் தள்ளி போடாத, சீக்கிரம் போய் இந்த மாதம் இந்த இதில் கூட போட்டு ஆடி பொறுக்கிறதுக்கு. இப்போ நான் ஆடி பொறுக்கிறதுக்குள்ளே பார்த்துட்டு, ஆடி பொருந்தா பார்க்க நம்ம போனாலும் அவங்க வேணாம், ஆடி பொருள் ஆடியில் நானும் பார்க்கணும். இந்த இதில் பார்த்துரு, ஆடி பொறுக்கிறதுக்குள்ளே நீ கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளே, எப்படி நீ கோயம்புத்தூர் போகிறது இன்னும் 10 நாள் ஆயிருமா? 40 நாள் அதுக்குள்ளே பொண்ணு இந்த பழத்தை அறுத்து புழிஞ்சு வெறும் வயிற்றுல முட்டிட்டு கொடு, வெறும் வயிற்றுல உள்ளுக்கு கொடு. 4 நாளைக்கு தொடர்ந்து இன்னைக்கு நாளைக்கு 4 நாளைக்கு அவன் மட்டும்தான் குடிக்கணும். 3 நாளைக்கு கொடு. உள்ள ஏதாவது மருந்து இருந்தாலும் வெளியில் வந்துடும், சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் இங்கே வரணும். இங்கே வந்து உட்காந்தாதான் வேற ஏதாவது மருந்து தொந்தரவு இருக்கா, இல்லை இவன் வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறோன்னா என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். வந்தாலும் சாமிக்கே தாட்டா சொல்கிறவன், சாமியவே நம்ப மாட்டான், சாமிக்கே தாட்டா சொல்கிறவன். இவனெல்லாம் இவன் போக்கில் விட்டோம்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒன்றும் சொல்லி திருத்தணும், இல்லைன்னா அடித்து திருத்தணும். எதுவுமே பண்ணாமதினா உன் பையன் உனக்கு இல்லாமல் போயிடும். நீ தான் போய் தொலை என்ன நீ தான் எனக்கு பிடிச்சி பார்த்தா நானும் சரி என்ன மந்திரமா இல்லை வேலைக்கு போகாத என்னதை பண்ணிவிட்டாங்களா, இவங்க குட்டி மாதிரி போச்சா என்னன்னே என்னன்ட்டு பார்க்கலான்னு. அவன் வந்தானா அவனுக்கு என்ன மருந்து இருக்காங்கிறத அவனுக்கு வயிற்றுக்குள்ள மருந்து இருந்தால் கூட அப்படி போகணும், இருந்தால் நம்ம பார்த்துடலாம். அப்படி இருக்கா? ஐயா முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனின் மகனே, அந்த தொந்தி
அந்த கோவிந்தன் திருவடிய அவனை அந்த மதுரைக்கு மேற்கிழக்க மதுரைக்கு மேற்கிழக்க அந்த அழகமல அடிவாரம் அழகமல அடிவாரம் அந்த ஆங்கருப்பு ஓங்கருப்பு நீ எங்கருப்பு சண்டி முனி நொண்டி முனி சங்கிலி கருவாடி கருப்பு நாளைக்க ஐயா இந்த மக்க குறை தீர்க்கவே மனம் இறங்கி வாரும் ஐயா அம்மாங்காரி ஓங்காரி உலகாளு அலங்காரி நடிக்கிறானாங்கிறது எல்லாமே இந்த படம் உனக்கு பொய் சொல்லி நாடகம் ஆட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை நல்லா இருக்கிறவன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு பேய் பிடிச்சிச்சுன்னு பொய் சொல்லி உட்காந்துட்டு வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே இருந்தாலும் காமிச்சு கொடுத்துருவேன் இந்த பழத்தை கொண்டு நான் சொன்ன மாதிரி செய்ய இது எவ்வளவோ இருக்குது சரியா இது வந்து காற்று மட்டும்தான் பிடிச்சிக்கிச்சுன்னா இந்த பெரம்பு கட்டுப்பட்டு நான் நவுத்தி கொடுத்துருவேன் இது முனியா காத்தா கருங்குட்டியாவலா செய்வன கோளாறா இல்லை வேற ஏதாவது இவன் கழிக்க போன இடத்துல இவனுக்கு வந்ததா இவன் என்ன கழிக்க போனான் சரி பேய் பிடிச்சிதுன்னு பேய் ஓட்ட போனானா இல்லை ஏதாவது கழிக்கிறதுக்கு போனானா இல்லை ஏதாவது கருப்பு அடிச்சிருக்குதா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காற்று மட்டும்தான் பேய் மட்டும்தான் ஒரு 2 பேய் பிடிச்சிருக்கோம் வயசு பையனோட பொம்பளை பேய் பிடிச்சிருக்குது நாம் நினச்சிக்கிறோம் காற்று மட்டும் கிடையாது முச்சந்தியில் சுற்றி போடுறது தகடு வைக்கிறது மாயம் வைக்கிறது கருப்பு காத்தேரி ரத்த காத்தேரி முனி கருங்குட்டி ஏவல் இது மாதிரி நிறைய இருக்குது இதில் எது இவன் தொட்டிருக்கிறான் எது வந்து இவனை தொட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் சரியா அதை நம்ம இந்த இடத்துல வச்சு தான் பார்க்கணும் முனினா அதுக்கு என்ன கொடுக்கணுமோ முனியை கொடுத்து நம்ம நகர்த்துவோம் கூட்டிகிட்டு வா என் பூஜையில் கட்டு போட்டால் நவுத்தி கொடுக்குறேன் இப்பயும் அதை தான் சொல்கிறேன் என் பூஜைக்கு கட்டு போட்டால் நவுத்தி கொடுக்குறேன் அது அப்படி இல்லைன்னா நான் வேறு வழி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னா வெளியில் போய் மடி நிற்பாரு அம்மாவாசி பௌர்ணமி பௌர்ணமி தான் பௌர்ணமி அதாவது என்னங்கிறத உடச்சி சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் எடுத்து கொடுப்பேன். இப்போ நான் சொன்னேன்னா அதை நீங்க ஏத்துக்கணும். அந்த இடம் போய் சரியா? எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தெரியும். சரிங்களா? எந்த இடத்துக்கு போனா மொத்தம் 3 பேர் சேர்ந்து போனானுங்க. இல்ல ஒரு ஆள் இவன் கூட சேர்ந்து மொத்தம் 3 பேர் போய்க்கிறானுங்க. 3 பேர் இவன் கூட சேர்ந்து மொத்தம் 3 பேர் போய்க்கிறானுங்க. நீ நல்லதுக்குன்னு போயிருந்தீனா பிரச்சனை இல்லை. இவன் நல்லதுக்குன்னு போகல. ஒரு செய்வனை செய்யறதுக்கும் ஒரு செய்வனையை கழிக்கிறதுக்கு இவன் கூட போய்க்கிறான். சரியா? காய்ச்சி கொடுக்குறாங்க, இவன் போய்க்கிறான். அவன் ஒரு கருப்பு வேட்டி கட்டுறவன். ஒரு கருப்பு வேட்டி கட்டுறவன் கூட மருந்து வைக்கிறவன், மை வைக்கிறவன், மாயம் சொல்றவன், பாடம் போடுறவன். அவன் பாடம் போடுவானா? கூட்டிட்டு போனவன் பாடமெல்லாம் போடுறதில்ல. அப்புறம் அப்புறம் உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். எனக்கு தெரியாது. மருந்து வைக்கிறது, மை வைக்கிறது, வேர் எடுக்கிறது, புதையல் எடுக்கிறது. சரியா? இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு நோண்டி எடுத்து அந்த மண்டையை எடுக்கிறது, இந்த சுடுகாட்டில் போய் கழிக்கிறது. இதுதான் அவன் வேலை. இதுதான் அவன் வேலை. ஆனா ஆளு உடையும் நடையும் பார்த்தா அப்படி தெரியாது. உடையும் நடையும் பார்த்தா அப்படி தெரியாது. காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு போவான் வருவான். ஆனா மந்திர தந்திரம் செய்யறது தான் அவனோட வேலை. யாரு? உன் பையனை கூட்டிட்டு போனவன் செய்யறது. சரியா? மந்திர தந்திரம் செய்யறவன் கூட்டிட்டு போனான்னு இவன் போயிருக்கிறான். சரியா? ஆமாவா இல்லைன்னு நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு ஊங்கல. ஆமா இல்ல, இதுதான் நிஜம். போய் அது வந்து செய்யறது தெரியாத கூட்டிட்டு போனது உண்மைதான் சாமி. கூட்டிட்டு போனது உண்மைதான். கூட்டிட்டு போனது
இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வையே, இந்த பெரம்பை எடுத்து இப்போ நான் ஒரு காற்று ஓட்டுறேன்னு வையே, என்ன அது எதுவும் பண்ணாது. அது எதுவும் பண்ணாது. இல்லை விஷயம் தெரிஞ்சவன் பண்ணுறான், அது மந்திரமாக இருக்கட்டும், தாயத்தாகட்டும், தகடாகட்டும், விஷயம் தெரிஞ்சவன் பண்ணுறான், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சுருப்பான், அவனை எதுவும் பண்ணாது. எதுவுமே இல்லாமல் கூட நீ துணைக்கு போகலாமா? துணைக்கு கூட போகலாமா? போகக்கூடாது. ஏதாவது ஒன்று உன் பாதுகாப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லை ஏதாவது உனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இல்லை நீ நல்லதுக்கு போயிருக்கணும். நல்லதுக்கு தான் போகணும். அது வந்து கொஞ்சம் காற்று குணம் இருக்குது, பேய் குணம் இருக்குது அப்படின்னு போகணும். நல்லதுக்குன்னா இது நல்லது. இந்த இடத்துல இப்போ உட்காந்து நான் குறி பார்க்குறேன் பாரு, வாக்கு படிக்கிறேன் பாரு, இது நல்லது. சரியா? இப்போ ஒரு இடத்துல செய்வது வச்சுக்கிறாங்க, அதை எடுக்கணும், அதுக்கு பலி கொடுக்கணும், சுடுகாட்டுக்கு போகணும், மண்டபோட எடுக்கணும், மை வைக்கணும், தகுடு வைக்கணும் அப்படின்னா அது கெட்டது. சரியா? ஏன்னா செய்யறவனுக்கு நல்லது கெட்டது. கூட போறவன் பாக செலவெல்லாம் போச்சு, அவனை கூட்டிட்டு வா, நான் பெரம்ப வச்சு பார்க்குறேன், எனக்கு என் கைக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா நான் உனக்கு அந்த விஷயத்த ஓட்டி கொடுத்துட்றேன். அப்படி கட்டுப்படலை அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல போய் காசு கேட்க போனோம் சாமி. இந்த திண்ணீரை அவனுக்கு வச்சு விட்டு பழத்தை தலானிகளில் 3 நாளைக்கு வச்சிரு. 3ஆவது நாள் இந்த பழத்தை எடுத்து உச்சம் தலையில் உருட்டி கை கால் எல்லாம் இந்த பழத்தை இப்படி உருட்டணும். அந்த திண்ணீரோடைய பையனை நிற்க வச்சு உருட்டி கொண்டு ஒரு முச்சந்தியில், சுடுகாடு முச்சந்தியாக இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது ஒரு முச்சந்தியில் பழத்தை போய் இப்படி போட்டுருணும். பழத்தை இப்படி போட்டுருணும், இப்படி உருட்டி விட்டுருணும். 3ஆவது நாள் 3 நாளைக்கு தலானிகளில் வச்சுக்கணும். இதுக்கு இடையில ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், ஏதாவது பண்ணுறாங்களா எடுக்காத, 3 நாள் இருக்கட்டும். ஏற்பாட்டம் பண்ணுமா? பண்ணுவான். சரியா? தலானிகளில் வச்சிரு, எந்த தொல்லையும் நடக்காது, நான் நகர்த்து கொடுத்துட்றேன். ஆனால் அவனுக்கு தெரியாத வைக்கிறோம், தெரிஞ்சு வைக்கிறோம். தெரியாது, தெரிஞ்சு கொடுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழம் பேசும். சரியா? வச்சிரு. 3 நாள் கழிச்சு நான் சொன்ன மாதிரி உச்சந்தலையிலேருந்து கால் கை கால் வரைக்கும் பழத்தை உருட்டி கொண்டு ஒரு சுடுகாடுக்கு உச்சந்தில் பழத்தை உருட்டி விட்டுரு. சரியா? செய்வானே பண்ணிட்டு வந்து இதுக்கெல்லாம் மேலத்தோட வராங்கிறது கோவப்படுவானா? அதுக்கு கூட வந்து நானா சாமி தடை விடணும், நீ தான் தடை விடணும், நீ தான் சொல்லி தடை விட்டு 3ஆவது நாள் பழத்தை எடுத்து தடவும் 1 நிமிஷம் நிற்க வச்சு தடை விட்டு அவன் தலையை சுற்றி மேலுக்கு கீழுக்கு எல்லாம் சுற்றி கொண்டு பழத்தை சுடுகாட்டு உச்சந்தியில் போட்டு. இந்த போன இடத்துல காசு கேட்க போனான்னு சாமி, அங்கே ஏதாவது சண்டை பண்ணிட்டு வந்துருப்பானா? 22 வயசு பையன் இன்னைக்கு கூட போய் வாழ்க்கையை அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க டாக்டருங்க? 22 வயசு பையனுக்கு என்னங்க ஏன் மனக்குழப்பம் வரும்? என்ன மனக்குழப்பம் வச்சு நல்லா படிச்சுட்டு இருந்துச்சு, எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தான். கடன் கட்டுன்னு அவனை நீ ஒதுக்கி விட்டியா, இல்லை கல்யாணம் கட்டுன்னு ஒதுக்கிட்டியா, காட்டை ஓட்டு ஊட்ட ஓட்டு, என்ன அவனுக்கு உனக்கு இல்லாத மனக்குழப்பம் பையனுக்கு வந்துருமா? அப்படி வந்துச்சு, என்னங்கிறது எங்களுக்கே தெரியாமல் வந்துருச்சு. டாக்டருங்க சொல்றதே வந்து தெரியல, மருந்து மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும், நல்லாயிருவாங்கிறது தான் டாக்டருங்களோடது. நல்லாயி போயிடுவான், மருந்து மாத்திரை கொடுங்க, இன்னைக்கு வாங்க அன்னைக்கு வாங்கங்கிறது தான் டாக்டரோட கதை. ஏதாவது ஒரு கோயிலுக்கு எங்கன்னா கூட்டு போய் எந்திரம் கட்டினீங்களா? கோயிலுக்கு கூட்டு போய் எந்திரம் கட்டினதுல எது சரியாகலையா? இவன் கூட்டிட்டு போகணும்னு கேட்டிங்களா? கூட்டிகிட்டு போகணும்னு கேட்டாக்க எந்திரம் கட்டணும் அப்படின்னா அந்த எந்திரத்தை வாங்கி கட்டல. அவன் கூட்டிகிட்டு போய் சொன்னான் பாரு, அவன் எந்திரம் கொடுத்தா அந்த எந்திரத்தை நாங்கள் கட்டல. அவன் கொடுத்தான். அவன் கொடுக்குற எந்திரத்தை கொடுக்குறேன்னா நாங்கள் போய் வாங்கணும். அப்போ
அப்போ அவன் எந்திரம் கொடுக்குறவங்க அந்த தாயத்து கட்டுறவங்க தாயத்து மந்திரம் பண்ணுறவங்க. அது கொடுக்குறேன்னா நான் போய் வாங்குறேன். நீ என்ன சொன்னப்ப அவன் மந்திரம் பண்ணுறான்னா தெரியலன்னு இல்லை, அவன் மந்திரம் பண்ணுறவன் தானே. எதுக்கு பையனை கூட்டிட்டு ஏய் அதாவது சரியா ஒரு வேலையை செஞ்சா சரியா செய்யணும். இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு காத்து ஓட்டுறேன்னா என் பின்னாடி 50 பேர் நிக்கிறாங்க. காத்து ஓட்டுறது நான் இந்த இடத்துல வச்சு காத்து ஓட்டுறேன், 50 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் யாராவது ஒருத்தருக்கு அந்த பாதிப்புக்கு தானே கூப்பிட்டு கேளு இருக்காது. ஏன்னா என் வேலையை நான் சரியா செய்கிறேன். இந்த பெரம்பு பேசும், இந்த பழம் பேசும். இந்த அரைகுறை வேலையை கற்றுட்டு சுடுகாட்டுக்கு போகிறேன், மண்டை ஓட்டணும் ஓட்டுறேன், பேயை ஓட்டணும்னு போனீங்கன்னா நீ ஓட்டுற பேய் காற்று உன் கைக்கு கட்டுப்படணும், இந்த பெரம்புக்கு கட்டுப்படணும். இந்த பெரம்புக்கு கட்டுப்பட்டால் அதை நான் ஓட்டுவேன். சும்மா தகடு வச்சுக்கிட்டு மந்திரத்தை வச்சுட்டு ஓட்டினா அது கட்டுப்பட்டாதான் அது ஓடும். போகிற போக்கில் இப்போ என்ன ஆகி போச்சு, கூட போன பையனை உன் பையனை அடிச்சிருச்சு. இன்னைக்கு அது உன் பையனுக்கு பாதிப்பு. 1க்கு 2 இருக்குது, 1க்கு 2 இருக்குது. தன்னை போல உட்காந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பான், தன்னை போல ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான், தானா பேசுவான், ஒரு சமயம் நல்லா இருப்பான். இன்னைக்கு படிச்சுட்டு இருந்த பையன் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்த பையன் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சி இப்படி நிக்குது. இதை எந்த கோயிலுக்கு கூட்டு போய் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனால் உங்களுக்கு தான் தெரியும். எந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சரி பண்ண முடியல இருக்குது. பௌர்ணமி எப்ப இந்த யாக பூஜை என் கைக்கு கட்டுப்பட்டுச்சு. நான் இப்பயும் சொல்றேன், என் கைக்கு கட்டுப்பட்டா என் சக்திக்கு அந்த சக்தி உள்பட்டு கட்டுப்பட்டு வந்தா இறங்கி ஓட்டி கொடுப்பேன். அப்படி கட்டுப்பட்டு வரல அப்படின்னா நீ அதுக்கப்புறம் எந்த மந்திரக்காரனை பார்ப்பியோ பாடக்காரனை பார்ப்பியோ நீ பாடம் போட்டு ஓட்டிக்க வேண்டியதான். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நான் சரி பண்ணி கொடுப்பேன். பௌர்ணமி யாகம் முடித்தோடனே பையனை அன்றைக்கி நைட்டு கோயிலில் இங்கேயே தங்க வை. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கோயிலில் அந்த அம்மாவோட இடத்துலையே அவன் தூங்கட்டும். அப்படி அவன் உடம்புல என்ன இருக்குதுங்கிறது விடிய என்ன இருக்குதுங்கிறத அந்த அம்மா பார்த்துக்குவான். முழுக்க தெய்வத்தை நம்பினா சரி பண்ணி கொடுக்கலாம். சரியா? போன இடத்துல தான் பிரச்சனை, அவனுக்கு அதுதான் பாதிப்பு. இன்னைக்கு 1 உடம்புல இல்லை 2 இருக்குது. 2 இருக்குது. நீ போய் இன்னொரு இடத்துல கேட்டிருந்தாலும் சொல்லுவாங்க. நான் கேட்கறது பையனை எங்கேயும் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டு போனீங்க இல்லையா? சாமி நான் கேட்கறது இந்த பிரச்சனை சரி. ஆனால் ஓட்டலான்னு கூட்டிட்டு போனால் அது வரல. ஓட்டல என்ன பண்ணீங்க? சக்கரம் போட்டு ஓட்டுனீங்களா? அவங்க சக்கரம் போட்டு ஓட்டுனாங்க. சக்கரம் போட்டு சக்கரத்தில் உட்கார வச்சிங்க. உட்கார வச்சு அது கட்டுப்பட்டு வரலையா? என்னதான் பண்ணான் பையன்? என்ன பையன் நல்லா நம்மளாட்டம் பேசுகிறான், நம்மளாட்டமே தாங்கிறான். எதுவுமே வந்து கட்டுப்பட்டு வரல. அவன் ஆடல ஓடல பேசல அழுவல எதுவுமே பண்ணல. சாதாரணமாக வந்து உட்காந்து இருந்துட்டு வந்துட்டான். ஏன் அந்த கட்டுறவன் சொல்லலையா எதுனாலுன்னு? கட்டுறவன் உச்சப்பட்டு போச்சு, உச்சப்பட்டு போனது ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது மனக்குழப்பம்னு சொல்கிறாங்க. டாக்டருக்கு போனான். நான் அங்கே போனதுக்கு எல்லாம் பூரா மந்திரவாதிங்கெல்லாம் கட்டு கட்டி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, உனக்கு சந்தேகத்துக்கு நானே ஒரு விளக்கம் சொல்கிறேன். டைம் ஆகுதுன்னா ஆளுங்க மனக்குழப்பம். 22 வயசு பையனுக்கு என்ன மனக்குழப்பம் வரும்? நாம் யோசிக்கணும்ல. இது இப்போ நம்ம யோசிக்கணும். 22 வயசு பையன் காலேஜ் போயிட்டு இருக்கிற பையனுக்கு மனக்குழப்பம். காலேஜ் படிச்சுட்டு சரியா? என்ன மனக்குழப்பம் வந்துச்சு நீ யோசிச்சு பாரு. ஏதாவது ஒரு பாரம் வச்சியா, கஷ்டம் வச்சியா? என்ன மனக்குழப்பம்? அப்படியே மனக்குழப்பம் இருந்தாலும் இப்படி இந்த அளவுக்கு இருக்குமா? இந்த அளவுக்கு இருக்கு. யாருக்கு தான் மனசுல குழப்பம் இல்லை? உனக்கு இல்லாத குழப்பமா? இன்னைக்கு உன் பையனை நினைச்சு நீ படாத வருத்தமா இன்னைக்கு அவன் வர்றான்? இல்லை உன் வீட்டுக்காரிக்கு இல்லாத வருத்தமா? இல்லை உன் பொட்டை பிள்ளைங்களுக்கு இல்லாத வருத்தமோ, உன் மகனுக்கு இல்லாத வருத்தமா? இவனுக்கு என்ன வருத்தம்? அதை நீ யோசிச்சு பார்த்தியா? 1. 2வது விஷயம், நான் அதை தான் கேட்டேன். எங்கனாவது வண்டியில் போய் கீழே விழுந்தானா? ஏதாவது தலையில் அடிபட்டுச்சா? ஏதாவது போய் கும்பிட்டு வீட்டுக்கு சித்தேஸ்வரர் இப்போ இந்த நேரத்துக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கணும். சொந்த வீடு மண்ணு அது முடிஞ்சிச்சு, வீடு கட்டியாச்சு.
ஏதாவது வம்பு வழக்கு சண்டை கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் ஏதாவது போனோம்னா பஞ்சாயத்து வந்துச்சா? இல்லை அப்படிதான் இந்த 3 மாதம் முடிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது பிரச்சனை அது ஒரு சண்டை ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு அடிதடி பிரச்சனை ஆகியிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா இப்போ இருக்கிற 3 மாதத்துக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சரியா? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க நினப்பெல்லாம் கிடையாது. ஆமாம். பொண்டாட்டி பிள்ளைங்க நினப்பு கிடையாது. சோறு தின்னாலா திங்கலையான்ற நினப்பு கிடையாது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற நினப்பே ஃபஸ்ட்டு அவனுக்கு இல்லை. கல்யாணம் ஆணுங்கிற ஒரு இதே இல்லை. கல்யாணம் ஆகி போச்சு, ஒரு பிள்ளை பெற்றாச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு சோறே நீ தான் போடுற. சரியா? அவனுக்கு சோறே நீ தான் போடுற. அவனால தான் உனக்கு முசுலுக்கு சண்டை கூட வரும். சரியா? நீங்கள் 2 பேரும் தான் இப்போ சண்டை போட்டு பிரியிற மாதிரி இருக்குமே தவிர அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சம்பாரிச்சு கொடுத்தாதான் சோறு. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களே நீ தான் பார்க்கணும். சரியா? உனக்கு அவன் 10 ரூபா கொடுப்பான் செய்வான்ற நிலைமையில இல்லை. சரி, பெரிய பையன் வாழ்க்கையை சரி பண்ணலாம்னாலும் அதுக்கு இன்னும் ஒரு இடம் அமைஞ்ச போடுங்க. இடம் விட்டு இடம் வாங்குவான். நான் சொன்னேன் அவன் வாடகை வீட்டுக்கு போகணும் கூட சொல்கிறாங்களா, அசர கூட மாட்டேங்கிறான். இடம் விட்டு இடம் மாறுற சூழ்நிலை ஒன்று இருக்குது. அவன் நேரத்துக்கு இப்போ அவன் இருக்கிறதுல இடம் விட்டு இடம் மாறணும். அதே வீட்டுங்கள என்ன ஊர்? எனக்கு அந்த ஊர்லாம் தெரியாது. நீ இருக்கிற ஈரோட்லேருந்து இதுதான் திசை வலது. நீ இருக்கிற திசையில் வலது பக்கத்தில் வந்து ஜாலியாக அப்படி வந்துருக்குறாது. வலது பக்கம்னா இந்த பக்கத்து ஊர். இப்போ நாம் இது ஈரோடு. ஈரோட்லேருந்து இந்த பக்கத்து போகிற ஊர். அந்த திசையிலேருந்து அப்படி இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கணும். இப்போ வந்த ஜாதகம் அப்படி இருந்து வந்திருக்கணும். சரியா? பொண்ணு பேர் தெரியுமா? பொண்ணு பேர் பேர் தெரியும். சரி, இங்கே போயிட்டு நீங்கள் தான் பேசிக்கலாம். வயசு எத்தனை? 29. சரி, நீ பொண்ணை பார்த்துட்டு வா. எனக்கு இப்பயே தெரியும். சரியா? பொண்ணு கூட பிறந்ததும் இல்லை. என் ஹைட்டில் இருப்பான், என் அவசரத்தில் இருப்பான். சரியா? என் அவசரத்தில் இருப்பா, என் நேரத்தில் கூட இருப்பான். வீட்டில் 3ஆம் போட இருப்பான். அவனுக்கு முன்னாடி 2 இருந்திருக்கணும். இல்லைன்னா 1 இறந்துருக்கணும். இருந்தால் 3ஆம் போட இருந்திருப்பான். ஒருவேளை சொன்னது மீறிச்சுன்னா நீ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதை நான் சொல்லலாம். ஆனால் நான் எப்பயும் உனக்கு கொடுக்குறேன். சரியா? 3ஆம் போடா இருப்பா. ஒருவேளை அது சொன்னது நான் சொன்னது மீறிச்சுன்னா ஒன்று அவளுக்கு முன்னாடி வயிற்றுலேருந்து போயிருந்துருக்கணும் எங்கள் அம்மாவுக்கு. இல்லை அவளுக்கு அப்புறம் ஏதாவது இருந்திருக்கணும். இல்லை இருந்தால் 3ஆம் போடா இருப்பாள். சரி, என் ஹைட்டு என்னுடைய இதில் தான் இருப்பாள். அதான் என் ஹைட்டு. என் ஹைட்னா என் உருவம் இல்லைப்பா. இந்த ஹைட்டு அந்த அவள் வயசுக்கு ஏற்ற உடம்பு. சரியா? நீ போய் பார்க்குற பொண்ணு விட்டு வாசல் தசை ஒன்று இந்த தசை வாசையாக இருக்கணும், இந்த தசை வாசலாக இருக்கணும். நான் உட்காந்தே பார்த்துட்டு இருக்கிற தசை வாசலாக இருக்கணும். இல்லைன்னா அந்த தசை வாசலாக இருக்கணும். இருக்கிற வாசல் நீ போய் பார்க்கலன்னா உனக்கே அது தெரியாது. நீ அங்கே போய் பார்க்கும்போது இதெல்லாம் கவனிச்சுட்டு எனக்கு சொல்லு. இதுவாக இருக்கணும். ஒன்று இப்படி பார்த்துருக்கணும், இல்லை இப்படி பார்த்த வாசலாக இருக்கணும். பார்த்துட்டு வா. அதுக்கப்புறம் அந்த இடம் அமையுமான்னு தான் சொல்லலாம். முடிஞ்சால் இப்பயே போய் பார்த்துரு. ஆடி மாதம் பிறக்கிறதுக்குள்ள நல்லபடியாக போய் பார்த்துரு. புரோக்கர் பேர் தெரியுமா? புரோக்கர் பேர் தெரியுமா? எத்தனை வருஷமாக தெரியுது புரோக்கரை? விருப்பம் 4 மாதம். கால் சண்டிச்சுட்டு நடப்பாரு. கால் நல்லா நடப்பார். நல்லா நடப்பாரா? கொஞ்சம் சண்டி இழுத்து நடப்பாரா?
கால் கொஞ்சம் இழுத்து நடப்பாங்க. பெருமாளா? பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பழத்தை எடுத்துகிட்டு போ. சரியா? போ, தாராளமாக போ. ஆடி மாதம் பிறக்கிறதுக்குள்ளே போ. இந்த பொண்ணு இல்லாத இன்னும் 2 பொண்ணை காமிப்பார். சரி. இந்த பொண்ணு இல்லாத 2 பொண்ணை காமிப்பார். இந்த இடமே உனக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம். இது என்ன அர்த்தம்? இது வீட்டுக்கு இல்லைன்னா ஒரு தொழிலுக்கு வச்சு பாதுகாப்பு. ஐப்பசி விட்டா தை. ஏற்கனவே ஏதாவது மாதம் சொல்லியிருக்கலாம். 3 மாதம். 3 மாதம் இந்த மாதத்தில் ஆகும்னு சொன்னாங்க. இல்லை. ஐப்பசி இல்லைன்னா தை. இதில் ஒரு பொருத்தம் ஒரு கல்யாணம் பொருத்தம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அமைச்சிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அமைச்சிக்கோ. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. அடுத்த வருஷம்